மதுரையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் மண்ணுக்குள்ளிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்கள் அனைத்தும் வாயடைக்க வைக்கும் நிலையில் கோயில் கல்வெட்டு விவரங்கள் வெளியாகியுள்ளன. சிவலிங்கத்தை சுற்றி ஒட்டுமொத்த கோயிலே மண்ணுக்குள் மறைந்திருந்த நிலையில் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைந்திருப்பதுதான் உடன்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் உளவார பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது மண்ணில் புதைந்திருந்த பழமையான சிவன் கோயில் ஒன்று கடந்த ஏப்ரல் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. தோண்ட முழு கோவிலே தென்பட்ட நிலையில் கோயில் இருக்கும் இடத்தில் சிற்பத்துறை ஆய்வாளர்கள் தேவி, தொல்லியல் ஆய்வாளர் அறிவு செல்வம் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அங்கிருந்த சிலைகள் மற்றும் கல்வெட்டுகளை கூர்ந்து ஆய்வு செய்த போது முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. தொடர் ஆய்வின் மூலம் இப்போது உடன்பட்டி என்ற இந்த கிராமத்தின் அப்போதைய பெயர் ஆற்றூர் என்பதும், இந்த கோயில் 800 ஆண்டுகள் தொன்மையான சிவன் கோயில் என்பதும் தெரிய வந்தது. கோயிலில் மூலவர் பெயர் தென்னவனீஸ்வரம் என்று கூறும் ஆய்வாளர்கள் கல்வெட்டுகள் மூலம் இந்த கோயில் 1ஆம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தைச் சேர்ந்ததென்று தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கிபி 1217 முதல் 1218 ஆண்டுகளில் இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டுள்ளது என்பதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் பலரும் ஆச்சரியத்துடன் கோயிலை பார்வையிட்டு வருகின்றனர். பாண்டியர்களுக்கே உரித்தான கட்டிடக்கலை அமைப்பை இந்த கோயில் கொண்டிருப்பதாகவும், விநாயகர், தட்சணாமூர்த்தி மற்றும் அம்மன் சிலைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் ஆய்வாளர்கள்.